சாவடிக்கிறா இருபதுல உட்காந்துடா டேய் தள்ளாதடா இடல்றாங்க டேய் நீ கேமரா எடுத்து அப்படி உட்கார கேமரா எடுத்து அப்படியா நீ வா எங்க ஏன் போறியா வீடியோ டான் பண்ணப்பா என்ன மச்சா டேய் உங்க தமிழ் வந்து டேய் என்ன சொல்றேன் எது பையா டேய் மச்சா மத்ததுடா டேய் ஃபர்ஸ்ட் அங்கே போ சிங்கிள் மச்சா டேய் அங்க என்ன வந்து முன்னாடி போ டேய் என்ன டேய் நீ உட்கார்ந்து இருந்தா என்ன பண்ண மாட்டே நாலு பேர் ரெண்டு பாய் போட மாட்டேங்க மயிறு போடி அம்மா போடி பாய் வந்து
ஹலோ ஹலோ புரியல தங்கம். ஹலோ ஓ கேக்குது செல்லம், நீ சொல்லு செல்லம். செல்லம் நான் இங்கே எங்கள் அப்பா வந்திருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, அதனால புரியல. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறியா? ஐயோ செல்லம், எங்கள் அம்மா இருக்கிறாங்க செல்லம், எனக்கு சுற்றுவாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வேணாம். முன்னாடி ஆச்சுக்கிறாங்க. எங்கள் அப்பா இருக்கிறாங்கடியே, எங்கள் அப்பா இருக்கிறாங்க வேணா, அங்கெல்லாம் வேணா, ஏரிக்கு போகலாம், ஏரிக்கு போகலாம். சரி நீ வைய, நான் கூப்பிட்றேன் எங்கள் அப்பா. ஏமா எப்பா யாருமா போன் பேசுங்கிற? எப்பா என் ஃப்ரெண்டு சுபா போன் பண்ணா. எப்பா ஓ ஃப்ரெண்டு சுபா போன் பண்ணாளா? ஓஹோ, நான் கூட தப்பா புரிஞ்சுக்கணுமா? நான் வளர்த்த வளர்ப்பு அப்பா என்னமா தப்பா புரிஞ்சுக்கணும். எப்பா உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? எப்பா சரி, நான் எப்படி வளர்த்த உன்னை? ஆமா எப்பா வளர்த்த உன்னை கரும்பு அதுல போட்டு போன் வந்து ஹலோ சொல்லு செல்லம். சொல்லு செல்லம். ஏரிக்கு வந்துட்டியா? வரண்டா இருடா, அவங்க அப்பா இங்கே இருக்கிறாரா? வரண்டா இருடா, வைக்க நான் வேணா இரு. ஹலோ அடத்தோட யார அடம் கோமல வேட போன யாரு போன? யாரு போன? யாரு போன் பண்ணா? எப்பா நீ ஓம் இருக்காதீங்க, இல்ல நாங்க டீச்சர் போன் பண்ணி கேட்டாங்க. உங்க டீச்சர் ஆம்பளையா? இல்ல பொம்பளை. ஆமா எப்பா, உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறான், படிச்சு பட்ட வாங்கினாரு வந்தா புள்ள வாங்கி ஒரு விளையாட்டுக்கு வேணா போய். எப்பா எப்ப போன் வந்து, எப்ப போன் கூட போன் வந்தா யாரு அவன்? அவன்தான். எவன் மேலே பாரு. ஏய் ஏய், உன்னை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அமிச்சா அவங்க போய் புள்ள வாங்கி ஒரு விளையாட்டுங்கிட்ட. எப்பா நீ தப்பா நினைச்சியாதப்பா. உண்மையிலே ஒரு என் டீச்சர் தான். எப்பா டீச்சரா பேசுறாங்க? ஆமா. என் மவளை போடி அப்படியே. இப்படிதான் அம்மா, இப்படிதான் இந்த பள்ளிக்கூடம் வெறும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு போன் வாங்கி கேட்டு அனுப்புறீங்க. நீங்க தான் காரணமே பொம்பளை பிள்ளைக்கு போன் வாங்கி தருது. பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் போன் வாங்க. ராணி அம்மா வந்துக்குது. ராணி வந்துட்டா? வந்துச்சு. பா விட பா பாறா. மனம் போறான் நினைக்கிறான்.
போறா ஏய் போறா அது ஊருக்கு போறதுக்கு நாய அட புறம்போக்கு நாய அட வாங்கிட்டு நாய ஆளா அட ஆலமரம் அட அனாத ஆலமரம் புறம்போக்கு அட எச்சார நாய வாடாங்க பெருமை அருமையா எடுத்து சொல்றியா? டேய் வாடாங்க. டேய் வாடாங்க. அட பொறம்போக்கு வாயில கட்டறனே. என்னடா உன்னை கேக்குது. உன் கறி என்னடா கறி? என்னன்னு கேடுச்சு? என் கறி அனாத ஆலமரம். ஆ. பொறம்போக்கு புளிய மரம். அப்பன் செத்து 6 மாசம் கழிச்சு பிறந்தவன். எந்த தொட்டில கரைச்சு விடுறதோ தெரியல. குடிச்சிட்டு வந்து எனக்கு செலவு இருக்கிறியா? அப்படிலாம் கேக்குது. சத்தியமாடி ஆனா சத்தியமா அந்த லைட் மரத்தை சுருங்க மாட்டேன் இங்கே செத்துருண்டா. இங்கே வா. என் கறி வச்சிருக்க மாட்டேன். அப்படியே கேடுச்சு. அப்படிதான் கேக்குது. சத்தியமா அவர் சொன்னது கூட யாரு கேட்டுக்காரா? நீ ஒத்த போய் பாவி இந்த கடமையில மானத்தை வாங்க. டேய் போ. அப்பன் செத்து 6 மாசம் கழிச்சு பிறந்தனா அப்ப நீ யாருக்கு பிறந்திருப்ப? கம்யூனிட்டி எல்லாம் உனக்கு சேட்டை போறேன் நீ. சரி அண்ணா கண்ணனுக்கு பிறந்தனா எனக்கு கம்யூனிட்டி யாரு? அப்பன் செத்து அப்பன் செத்து 6 மாசம் பிறந்தனா அப்ப உங்க பெருமைக்கு பிறந்திருப்பியா? பெருமைக்கு செத்து போட. சரி அண்ணா அவர் சொல்றல அவர் என்ன பண்ண வேணும் நம்ம? யாரு? அவள பொண்ணு வந்துக்குது. ஆமா உன் தேரம் உன்னை எத்து விடு. எந்த விட்டுட்டா பாட்டு எத்து விடு. பாட்டா பையா எத்து விட கூடாதா? இந்த 4 வண்ணத்தார் பேசக்கூடிய சபை ஆமா சபை இதுவா அம்மா திருவாகி மகாலட்சுமி கலாச்சியம் போச்சு சபை. ஆமா விளக்கமா சொன்ன பரவாயில்ல. ஆமா நான் விளக்கமா சொல்லி அந்த பாய்க்கோம். நான்கு வேதம் ஆமா அம்மா கல்விக்கான 96 சட்டமும் 11 புராணம் நீங்க சொல்லக்கூடிய இன்னும் புது பெரியவர்களுக்கும் நாடக ஆசிரியர்களுக்கும் இது அங்கிருக்கக்கூடிய தாய் தந்தமார்களுக்கும் வீரபத்ர கடவுள் அவருக்காகவும் அனைவருக்கும் மாந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நல்லா நல்லா அம்மா அந்த அந்த அம்மா உண்மையா சொன்னாங்க. அட எல்லா சாப்பாடும் நான் சொல்றேங்க. ஏன்னா எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்களா பாதி பேர் தூங்கி நிக்கிறாங்க. அவங்க வாய் நான் பேச முடியாது. நைட் பனி பனி வாய் உள்ள போய் ஒட்டிச்சு ஒன்னா. அதனால நான் சொன்னேன் அவங்க பத்தி. ஆனால் முத்து அம்மா நான் யாரு? யாருடைய மனைவி? ஏதாவது கொஞ்சம் அம்மா நீ யாரு? எந்த நாட்டுக்கு அரசி? உன் பேரு எல்லாத்தையும் வாயிலே கூடு.
என்று விளக்கம். ஆனால் வந்து அம்மா 2011 நேற்று படைத்த முக்கன்றாய பரமக்கடவுள் இருக்கின்றாரு. ஆமா அம்மா அவருக்கு பாரியாளாக விளங்கக்கூடிய உமா பார்வதி என்னும் தாட்சான் என்னும் நன்றாக புரிந்து கொண்டார். அப்படியே ஏம்மா இந்த படம் சூப்பரா இருக்குது. நான் கூட்டாளிக்கு ஒரு 2 நாள் கேட்டா கூட என்ன அம்மா எல்லாம் உள்ள போயிடுது மூஞ்சி. வீடு குச்சி உள்ள அரியன்றால் திருப்பதியை அமர்ந்திருக்கக்கூடிய மாலாய கண்ணன் இருக்கின்றாரு. அவருக்கு தங்கையாகவும் பரம கடவுளுக்கு பாதாளாகவும் நன்றாக புரிந்து கொண்டாயா? அப்படியே புரிந்து கொண்டேம்மா. ஆமா இது எடுத்து விடத்துக்கு எடுத்து விட நம்ம எடுத்து விட சொல்லிட்டு நீங்க பாருங்க வார்த்தை ஆனால் வந்து பச்சை நிற மேனியும் பவளவா திருநகையும் நான் அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆடை அவரெல்லாம் எவ்வாறாக இருக்கின்றது பத்தியா? அம்மா அப்படியே 2 பெருசா இருக்குமா? இல்லம்மா இந்த பாருமா ஆரம் பெருசா இருக்குது. ஆரம் பெருசா இருக்குமா? நேற்று ராத்திரி நம்ம கண்ணங்கள் தானே ஆடினா கண்ணன் நேற்று நாங்க கிட்ட பேசுற மாதிரியே பேசுற மாதிரி நீ அட்ரஸ் யாருன்னு தெரியாது. அவருக்கு தான் தெரியும் சொல்ல காலச்சாரம் என்ன பண்ணி அப்படியே உங்களுடைய கனகரத்தில் என்னுடைய கனகரத்தில் மாலையும் ஆமாம்மா அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாலைகளும் என்ன ஒரே அகட்டமாக புடை கொண்டு வர வேண்டும். மணிப்பெண்கள் அனைவரும் அனைவரும் வந்து ஆமா அம்மா வர்றாங்கண்ணா. ஆமாங்க
அம்மா வர்றாங்கடா. அம்மா வரானா ஒரு மாதிரி எச்சிக்கலாம் நீ வேலை எல்லாம் நவுறு. ஏமாறி போறியா? அம்மா மாதிரி பச்சை கலர்ல ஒரு ஆள் வராங்கன்னா இந்த மாதிரி எச்சிக்கலாம் வேலை எல்லாம் நீ நவுறு. பணியாளர் வந்தவர் பணியாளருக்கு சென்றவர். ஆமாம்மா. 2016 படித்தவர். பணியாளருக்கு சென்றவர். ஆமா. ஏதோ அழைத்திருக்கின்றார். சீக்கிரமாக சென்று அப்படியே பணியாளர் அப்படியே பாக்கலாம்மா. அத பச்சை மண்ணவர் பாக்கலாம். மன்னவர் வருவார். எம்மா வந்து பாரும்மா தாயே வந்து பாரும்மா வந்து பாரும்மா வந்து பாரும்மா தாயே வந்து பாரும்மா ஏ வந்து பாரு என்ன தாயே விந்தைய தண்ணீர தாயே வந்து பாரும்மா தாயே வந்து பாரும்மா சைடுமா குதிமா அம்மா தாயே வந்து பாருங்கம்மா பாருங்க அது மட்டும் இல்ல எப்படி தெரியுமா கண்கள் போதுமா தாயே கண்கள் போதுமா கண்கள் போதுமா கண்கள் போதுமா கண்கள் போதுமா கண்கள் போதுமா தாயே கண்கள் போதுமா கண்கள் போதுமா தாயே கண்கள் போதுமா கண்ணிருந்து பார்க்காமல் விட்டார் கண்ணை தெரியாதவருக்கு போல் சமயம்மா வீட்டுக்காரர் அப்படி அமர்ந்திருக்காரு அது மட்டும் இல்ல கால தண்டரே திரு நீல கண்டரே திரு சூல கண்டரே கால தண்டரே திரு நீல கண்டரே திரு சூல கண்டரே மேலும் மர ஜாவிக்கலாம் ஜாலம் செய்யாதி தாயே ஜாலம். ஆனால் தாயே இதற்கு மேலே ஜாலம் செய்யாதிருக்க மதியான மன்னவர் 5 முகத்தோடு சிறப்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பாக்குறதுக்கு ஒரு கண்ணு பத்தாது, 1000 கண்ணு வேணுமா? ஆமா, அம்மாதான் உட்காந்துக்கிறாருமா. பக்தர்கள் 1000 கண்ணு இருந்தாலும் அவருக்கு பத்தாது. 11 ஏக்கர் மடித்தவர்கள் அவர் இந்த உலகத்தையே பையன். ஆமாமா நீங்க வந்து பாருங்கம்மா. இதுக்கு மேல ஜாலம் செய்யாத, சீக்கிரமா போய் பார்க்கலாம். அப்படியே போய் பார்க்கலாம். ஹலோ பிராமணி பார்வதா ஏமா அப்பனுக்கு போய் ஏய் ஏன் பொண்டாட்டி நாங்க ரெண்டு கூப்பிட்டு வந்தேன். ஏன் அப்படி நாங்க 2 பேர் கூப்பிட்டு யாருக்கும் தெரியாத யாரு மேல ஏமா 3 பேர் தான் இருக்கிறோம். யாரு மேல சொல்லி அம்மா யாரும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க கையில என்ன வச்சுக்கிறீங்க? அதுல வேலை என்கிட்ட கிடையாது. அப்படியே அம்மா 2 பேர் கேக்குறியா? இன்னொரு அடி கூப்பிட்டு வரலாம். இன்னொரு அடி கூப்பிடுமா. அழகு கைலாய வாசவே அம்மாவுக்கு 2 தான் மச்சான். அம்மாவுக்கு 2 தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அம்மாவுக்கு 2 என்ன பால் குணம் 2 உனக்கு கேட்கலங்க. ஏமா உங்களுக்கு ஒரு அயன பாசை ஒண்ணு இருக்கும். அந்த பாசையில கூட்டி பாருங்க. ஓ கங்காதரா பார்வதா இது அம்மா ஒரு வரல கேக்குது. இவருடைய பையன் ஆனவர் இவர்தாங்க. ஓ இவன் தான் ஊட்டிக்காரா? ஆமியா வா முடியா. நீ போய் புடியாமா சட்ட. என்னடா முடியான முந்தாண்ட போட்டு புடியாமா. எத்தனை அடிப்ப? பார்வதா
சொல்லக்கூடிய ஆஹா. உன் பாதத்தை வச்சு ஆஹா. கண்ணீரால் பாதம் கழுவி ஆஹா. பட்ட அடையாளத்தை வச்சு ஆ, உமா பார்வதி ஆ. தாட்சாணி ஆ. அன்னைக்கு கொடி வந்து சுகமாக வாழ எழுந்திரும். பார்வதா அந்த நாயகாடி அந்த ஆயர்படி கண்ணனுக்கு தங்கையாகவும் எனக்கு தேவையாகவும் விளங்கக்கூடிய என் ஆதாரம் கமலங்களை ஆதாரமாக சேவிக்கப்படியால் என்னைக்கு சுப மகிழேக வாழ்வார் எழுந்திரும். பார்வதா ஓடி வந்தாய். நான் இருக்கின்ற அலங்கோலத்தை பார்த்தாயா? ஆனா சுவாமி அரண்மனையிலிருந்து ஓடி ஓடி ஆவலாக வந்தேன். ஆமா, இதோ உங்கள் இடமாகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய யாரு தெரிவிக்கிறேன் பார்வதா. யார் தெரியுமா? தர்மதேவன் தான். யாரு யாரு தர்மதேவனா? ஆனா சுவாமி ஆனால் அப்பேற்பட்ட சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தர்மதேவன் சதமுகம் படைத்த தர்மதேவன் வந்து கொண்டிருப்பான் போல ஏதோ ஒரு தர்மதேவன் என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன செய்யலாம் சுவாமி? தாளை தோளை தட்டுறா.
வருவதும் அவன் தொடையை தட்டுவதும் நான் என்னவென்று சொல்லுவேன் சர்வதா உன்னிடத்தில். ஆனா சுவாமி அங்க இந்த பூலோகத்தில் எத்தனையோ பேர்களுக்கு நான் வரத்தை கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இவனை போல திமிரு பிடிச்சவனுக்கு நான் வரத்தை கொடுக்கவில்லை. இருந்தாலும் இருக்கட்டும், இதற்கு என்ன உபாயம் செய்ய? ஆனால் எப்படி என்றால் முந்தி ஒரு காலத்தில் எனக்கு 5 மணிமந்திரத்தை உச்சரித்தார். அப்படி 5 மணிமந்திரத்தை உச்சரித்த உடனே இன்றைய தினத்தில் அந்த மந்திரமானது அது அந்த மந்திரமானதை சோதித்து பார்த்து நீ தந்த மந்திரத்தை இந்த தினத்தில் சோதித்து பார்த்து அப்படி சோதித்து பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு 5 சிரமானது. அப்படி 5 சிரமானவுடனே அப்படி சிரமான உடனே சிமாதனத்தில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு நான் வரம்பாளித்துக் கொண்டிருந்தேன். ஆமா, 5 முகத்தோடு வரக்கூடிய தேவர்களுக்கு நான் வரம்பாளித்துக் கொண்டேன் இருந்து அப்படி இருக்கின்ற நேரத்தில் பிரம்மதேவனானவன் என்றைக்கு நம்ம கையலைக்கு வருவது வழக்கம். இந்திய தினத்தில் வந்தான். அப்படி வருகின்ற நேரத்தில் ஆனால் சத்தியமாக வாசகரே, இதோ சிமாதனம் இருக்கின்றது. இதில் சமமாக இதில் அமரும் என்று தெரிவித்து அப்படி தெரிவித்த உடனே அந்த பிரம்மதேவன் என்ன தெரிவித்தார்? உனக்கோ இருப்பது 5 சிரம், எனக்கோ இருப்பது 4 சிரம். எப்படி இந்த சிமாதனத்தில் நான் அமருவேன் என்று தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்த உடனே இது ஒரு பெரிதா அப்படி என்று நான் மனதில் நினைத்து கொண்டு சூது அறியாமல் படிக்க எனக்கு சூதுவாது அறியாமல் படிக்க அந்த வெள்ளதேவனுக்கு இது ஒரு பெரிதல்ல, என்னை போலவே உனக்கு 5 சிரமாறுகள் பாலித்தேன் என்று தெரிவித்தேன். ஆமா, அப்படி தெரிவித்த உடனே அவன் என்ன தெரிவித்தார்? ஆண்டி பயில வேண்டிய அஞ்சலை செய்ய ஆண்டி பயில வேண்டிய அஞ்சலை செய்ய அறிவில்லா தேவர்களே, அவன் தரக்கூடிய வரத்தை நானே தருகிறேன். ஆமா, அப்படி தெரிவித்த உடனே அந்த சிமாதனத்தில் என்ன இருந்தவரை இழுத்து அப்பால் அப்படி இறைக்க உடனே அது போனாலும் போகட்டும். எப்படின்னா இப்ப நாம செய்யக்கூடிய வேலைய அவன் செய்யிட்டு நான் பெரிதா விட்டுருவேன். இப்ப ஸ்டாலின் ஆட்சி பண்ணாரு, எடப்பாடி ஆட்சி பண்ணாரு, எல்லாத்தையும் இப்ப விஜய் பண்றாரு. அது மாதிரி நானும் விட்டுடுவேன். அது ஒண்ணும் பெருதில்லை. அவன் என்ன செய்யலாம்? ஆனா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலாம். ஏயா
ஒரு பொண்டாட்டி விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அவன் ஒண்ணுக்குமே புரோஜனம் மற்றவர்கள் இருந்தாரு. விடுவானா? விடுவானா? அப்படி உன் பண்டா உமா பார்வதி நானே படைப்பு. அந்த உமா பார்வதி நானே படைப்பேன் தெரிவிக்கின்றார். ஆனால் பின்பு தெரியாமல் நான் வரத்தை கொடுத்து விட்டேன். இதுக்கு ஒரு உபாயமும் எனக்கு தெரியவில்லை. ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் அதை தெரிவிப்பாய். உனக்கு 5 மணிமண்டலத்தை உத்தரித்து விவரம் சொல்லிக் கொடுப்பது யாரு? ஆனால் முத்து அதிலே கொடுத்த மணிமந்திரம் நீதான் கொடுத்த. அது கொடுத்ததும் அந்த நேரம் அந்த சமயத்துல 5 மணி ஆமா அதை மாதிரி சொல்றேன். இப்போ நீ ஏன்னா ஏதோ நம்ம மணி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆமா எப்படியா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம்னு கொண்டு வந்துட்டேன். ஆமா நீ போறது அதோட கூட்டு உட்கார வைக்கிறது கேட்கற பணத்தை கொடுத்துறது. ஆமா இப்ப என்னால முடியாது. நீ ஒண்ணு வந்தாதான் முடியும் அப்படின்னு தெரிவிக்கின்ற. அப்ப நான் திருமணம் செய்து வந்து அரண்மனையில் அமர்ந்து கொண்டு இருந்தாலும் கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தாலும் எந்த நேரம் அண்ணனவா நான் வருவான். அவனுடைய குடும்பம் இல்ல யார கூப்பிடுன்ற இல்ல உங்ககிட்ட பேசல. அங்க சொல்றேன். ஆனால் எனக்கு சொல்லணும் அண்ணனை கூப்பிட்டாதான். ஆனால் சுவாமி என்னுடைய அண்ணனை வைத்தாரா அதுக்கு தன்னத்தை உபாயத்தை ஏன்னா அவர் வந்தாலும் அந்த கஷ்டம். ஏயா இல்லையா? இப்போ இந்த உலகத்துல யாரை வேணாலும் கேளுங்க ஜனத்திகள். ஆமா இவளால முடியாத வேலையாது, சக்தியால முடியாது இருந்தாரு. முடியும் முடியும். ஏன் அண்ணனை கூப்பிடுறா? ஏன்னா அண்ணனை கேட்டா விளக்கம் தெரியும். எப்படின்னா அண்ணனை கூப்பிட்டு விட்டு அதுக்குதான் ஒரு பொம்பளைங்க ஒரு வாசி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இடம் வேணும். அண்ணன் வந்ததான் எல்லாம் சொல்லுவாரு. என்ன பண்றா? ஆமா அண்ணன் கிட்ட போய் சொல்லி வந்து அதை என்ன மீட்டு விட்டான்னு வச்சு. ஆமா எதுனா ஒரு சண்டை போட்டா கூட எங்க அண்ணன் தான் ஒண்ணு எங்க அண்ணன் வரல எங்க அண்ணன் வரல உங்க கறி காரி முடியும். எங்க அண்ணன் தான் மீட்டு விட்டான்னு அதற்காக அண்ணனை கூப்பிட்டு இருந்தாலும் உங்க அண்ணன் வந்த உடனே என்ன மாணவரையா திட்டுவாரு. அதுல ஒரு சந்தோஷம் உனக்கு. போனாலும் போகட்டும், வகை தெரியாத மாட்டிக்கிற. சரி நீயே கூப்பிடு, அண்ணன் வந்து அங்க வருக 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 வைவங்க மாசவா வருக 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 வைகுந்த வாசனோ வருக வருக அங்க வருக 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 என் மாசவா எங்கள் முன்னே வருக 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 வாசுதேவாலயம் முன்னே வருக வருக அங்க வருக 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 என் மன்னனோ மணிகண்டனோ என் எதிரே வருக 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 என் மன்னாமணி கண்ணானோ எதிரில் வருக அங்க வருக 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 என் அண்ணனோ என் நேரில் வருக வருக ஆதாரி கோபாலன் ஆதாரி காத்தவனே ஒளிவாவா
ஆ